பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 3 வார்த்தைகளை கொண்ட ஒரு அமலை பார்க்க போறோம். வாரத்துல ஒரு முறையாவது இந்த ஒரு அமலை செய்து வைத்துக் கொள்வது நமக்கு சிறப்பாகும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து வரோம்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஆயுள் காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் கழிந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்னும் ஒரு வாரத்தை கடக்கிறோம்னா நம்மளுடைய வயசுல ஒரு வாரத்தை நம்ம விடுறோம்னு அர்த்தம். அப்படியே நம்ம நெருங்கி தான் மௌத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழக்கூடிய நாளத்துல வேகமா நம்ம நாட்களை கடந்துடுறோம். எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. அல்லாஹ்விற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கடமைகளாக நிறைவேற்றாமல் கடந்து செல்வதனால மரணத்துல என்ன ஆயிடுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மரணத்துக்கு பின்னாடி நம்ம அதை சரி பண்ணவே முடியாது. ஆனா வாழக்கூடிய காலத்திலே வாரத்துல ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா முடிஞ்சு போன நாட்களுக்கும் இது என்ன இருக்கும், பகரமாக அமையும். இனி வரக்கூடிய நாட்களுக்கும் இது சிறந்ததை கொடுக்கும். இதை நீங்க செய்தா நீங்க வாரம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய காசு உங்க கையில கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். உங்களுடைய சந்தோஷமான செய்திகளை நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. வாரமே நிம்மதியா இருக்கும்னு சொல்லலாம். அந்த 3 விஷயங்கள் தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விற்கு கடந்த ஒரு வாரத்துல கொடுத்த அனைத்து நிம்மத்திலையும் நினைத்து நன்றி செலுத்துவது. அல்லாஹ் பாத்தீங்கன்னா நன்றி செலுத்தக்கூடிய அடியானை நேசிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். இன்னும் யாரெல்லாம் எனக்கு நன்றி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றான். நமக்கு கடந்த ஒரு வாரத்துல எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதையெல்லாம் நினைத்து நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுக்காக அல்லாஹ் இடத்துல நம்ம ஓதக்கூடிய வார்த்தை என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனீங்கனாவே அவன் எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இடத்துல நீங்க நன்றி செலுத்தும் போது என்ன சொல்லி செலுத்தணும்னா, யா அல்லாஹ் கடந்த ஒரு வாரத்துல நீ நிறைய நிஹமத்துகள் கொடுத்துருக்க, எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்க்காமையே கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியாமையே கொடுத்துருப்பேன், எனக்கு கண்ணை கொடுத்த, காதை கொடுத்த, நாக்கை கொடுத்த, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உண்டான ஆரோக்கியத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்துங்க. கடந்த ஒரு வாரத்துக்கான நன்றியை நீங்க செலுத்தும் போது இனி வரக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரிதான் தேவைகளும் நிறைவேறும். இது முதல்ல நம்ம கடந்த ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதுக்கு என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துல நான் எவ்வளவோ பாவங்களை செய்து வந்திருப்பேன், பாவங்களை கடந்து வந்திருப்பேன், பாவம்னு தெரிஞ்சு கூட தடுக்காம இருந்திருப்பேன். இந்த மாதிரி நான் கண்ணாலையும் நாவாலையும் உடலாலையும் செயலாலையும் சொல்லாலையும் கையாலையும் காலாலையும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடலாம். நான் பொய் பேசியிருக்கேன், புறம் பேசியிருக்கேன், போட்டி போட்டிருக்கேன், பொறாமப்பட்டிருக்கேன், கெடுதல் செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி என்ன செஞ்சிருந்தாலும் நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு மவுத் வரும்போது நம்ம பாவத்தோட மவுத் ஆகக்கூடாதுன்னா, ஒவ்வொரு வாரமும் முடியும் போது இப்படி ஒரு அமலை செஞ்சுட்டு வரும்போது கடந்த வாரத்துடைய கணக்குகள் எல்லாம் கழிஞ்சு போயிடும். அதே நேரத்துல பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்படுதோ உடனே அல்லாஹுடைய அருள் என்ன நடக்குதுன்னா நம்ம மேல பொழியப்பட்டு நம்ம தேவைகள் நிறைவேற்றப்படுது. நிறைய பேர் காசு பிரச்சனையில இருப்பீங்களே, உங்க காசு பிரச்சனை தீர்றதுக்கே உங்க பாவங்கள் கழிவது ஒரு காரணமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்பை கேட்டு கடந்த வாரத்துடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வரக்கூடிய வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க தேவைகளும் நிறைவேறும், கஷ்டங்கள் இல்லாம கழியும். அல்லாஹ் இடத்துல உதவி டக்குன்னு வரும். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுப்பான். ஏன்னா மன்னிப்பு பெற்ற அடியான் மீது அல்லாஹ் பாசத்தை அதிகமாக பொழிகிறான். அவனுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் நினைக்கிறான். அதுவும் நீங்க எதிர்பார்க்காத காணாத புறத்திலிருந்து அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணும்? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புக்கு என்ன ஓதலான்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி ஓதலாம். இது இரண்டாவது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது கடந்த வாரத்துக்காக நம்ம செஞ்சோம். இப்ப மூணாவதா பாத்தீங்கன்னா இனி வர வாரத்துக்காக நம்ம செய்ய போறோம். ஏன்னா நம்ம 2 விஷயத்த முக்கியமா செய்யணும் பழசுக்காக. அதுதான் நன்றி செலுத்துறதும் பாவ மன்னிப்பு கேட்பதும். அதை முடிச்ச கையோட மூணாவதா புதுசா நம்ம என்ன செய்யணும்னா, இனி வரக்கூடிய வாரங்கள் நல்லா இருக்கணும், அதுல நான் கேட்கிற துவாக்கள்லாம் கபுலாகணும், காசு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு தேவையான காசுகளை என்னுடைய கையில கிடைக்கணும், எனக்கு அவசர கஷ்டங்கள் வரக்கூடாது, எனக்கு உதவிக்கு ஆட்கள் இருக்கணும், என் தேவைகள் எல்லாமே பார்த்தா கேட்பதற்கு முன்னாடியே அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நல்லதும் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், இனி வர வாரத்துக்காக துவா கேட்கணும். என்ன துவா கேட்கணும்னா, யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மை ஓதி நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு எல்லாம் நல்லதா ஆக்கி கொடுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு நல்லதா ஆக்குவான். அதுவும் யா முஜீபு அப்படிங்கிறது துவாவை ஏற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை துவாவை ஏற்க சொல்லி வற்புறுத்துறதுக்காகவே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். இதை பாத்தீங்கன்னா வலியுறுத்தி நம்ம ஓதுறதுக்கான ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கோங்க, ஓதணும். அப்ப இந்த 3 வார்த்தையை நீங்க இந்த வாரத்துல ஓதி வச்சீங்கன்னா இனி வரக்கூடிய வாரத்துக்கும் இது நல்லதா இருக்கும், கடந்து போன வாரத்துக்கும் இது பாத்தீங்கன்னா ஈடாக அமையும். அப்ப நம்மளுடைய ஆயுள் காலத்துல இப்படியே ஒரு அமலை வாரம் செய்யும் போது என்ன ஆகும்னா, கடந்த வார கணக்குகள் எல்லாம் கழிக்கப்பட்டு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இனி வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப சுபமாக நமக்கு அமையும்.
இதை நான் ஒவ்வொரு வாரமும் ஓதுவேன். அதன் காரணமாக எனக்கு அடுத்து வரக்கூடிய வாரத்துல ஏராளமான பலன்களையும் சந்தோஷமான செய்திகளையும் இன்னும் என்னுடைய அவசர தேவைக்கான பணத்தையும் நான் வந்து நிறைய தடவை பெற்றுக்கொண்டிருக்கேன். அதனால இதை ஒவ்வொரு வாரமும் ஓதி ஒரு வாரத்தை தொடங்குங்க. அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய வாரம் முழுவதும் உங்களுக்கு ரஹ்மத்தாக பரக்கத்தாக அல்லாஹுடைய உதவியோடு இருக்கும். இந்த 3யுமே என்ன பண்ணுங்க, 27 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நேரத்துல ஓதிக்குங்க. தொழுகை இல்லாட்டினாலும் முழு இல்லாட்டினாலும் இதையெல்லாம் ஓதலாம். ஓதிட்டு வாரம் முழுவதும் நமக்கு பலன் தரணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.